எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? உங்களால கேக்குது ப்ரோ. அன்மியூட் பண்ண முடியும். மத்தவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கேக்குது சார். ஓகே. 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 ஸோ ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் கைஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் மார்னிங் சார். ஃபைன். ஓகே. நீங்க எப்படி ஸோ இருக்கீங்க? ஃபைன் இந்த ப்ரோ, ஃபைன். ஓகே குட். ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ப்ராக்டிஸ் செஷன். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல்னு வச்சுப்போம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ட்ரேட் அனலைசிஸ் அதை கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் அதோட என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அண்ட் ட்ரேட் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த செஷனில். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் தான் இருக்கணும். 90% உங்களோட ஃபுல் எஃபர்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஓப்பன் அப் பண்ணி பேசணும். அண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறனால இனிமே உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்ஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த செஷன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ எல்லாரும் பேசணும். ஸோ அதுக்காக தான் இந்த சோர்ஸு. ஓகே. உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வழங்குது இல்லையா? கைஸ்? ஆமா ப்ரோ. ஓகே, ஆமா. ஓகே. ஸோ சொல்லுங்க. நான் கேட்குறேன். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. யாரு? தினேஷ் சொல்லுங்க. தினேஷ். ம், இதுல வந்து டேட்டஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதனால ம், ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்கீங்க. ம், மார்ஜினல் சேஃப்டி வச்சு எடுத்துருக்கீங்க. ம். சரி. ஒரு எங்க அப்டன் போயிட்டு ம். ஓகே. ஸோ உங்க எல்லார்ட்ட நான் ஃபர்ஸ்ட்டு கேட்குறேன். நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சார்ட் ஒன்ல வந்தோன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும் கொஞ்சம். என்ன ரியாக்ஷன் நடக்குது அந்த இடத்துல இருந்து. ஓகே. அந்த level. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். ம். ஓகே. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, ட்ரெண்ட் எந்த சைட் போகுது? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் ஓகே. இல்லையா? அப் ட்ரெண்ட். சும்மா மார்க் பண்ணிப்போம். உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? லெவல்ஸ வந்து மார்க் பண்ணிப்போம். வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா? அப்படின்னு மார்க் பண்ணிப்போம். கரெக்ட்டா? மார்க் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ம். இதே இதே ரூல ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு அப் ட்ரெண்டா? நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் போடுவோமா? ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ண போறோம். அப்சர்வேஷன் சரியா? நெறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது உங்களுக்கு சிம்பிளா இருக்கணும்னு சொல்றேன். மார்க்கெட் எப்படி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். அதான் அப்சர்வேஷன் ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத என்னோட சேர்ந்து நீங்களும் ஓகே. கத்துக்கோங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நடந்திருக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இல்லையா? நல்ல அப் ட்ரெண்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அகைன் டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல யாரு அதிகமா வரா? ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இந்த சைடு ஒரு ரிஜெக்ஷன்ஸ், இந்த சைடு ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்றப்போ, இது வந்து ஒரு வேலிடான ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட் இல்ல. ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன் இல்லன்னா, அப்பர் சைடும் ரிஜெக்ஷன் செல்லருக்கு. அப்படின்னா என்ன? பிரஷர் வந்து எங்க போகுது? டவுன் ட்ரெண்டுக்கு வந்து தள்ளப்படுது. புரியுதா? ஸோ செல்லருக்கு வந்து மேல் சைடுல வந்துச்சுன்னா, அது பிரஷர் இல்லையா? கரெக்ட்டா? ஓகே. ஆமா ப்ரோ. ஸோ கீழ் சைடும் வந்து ஏதோ ஒரு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் ஒண்ணு எஃபெக்ட் ஆகுது. இல்லையா? இது வந்து வீக் கேண்டில் கூட. ஸோ இதுல ம். இதுல நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ, இதுல ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் எடுக்காதீங்க. இது ஒரு விஷயம். ஓகே. மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு மறுபடியும் அனலைஸ் பண்ண போறோம். அப் ட்ரெண்ட், அகைன் டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் எடுக்க போறதில்ல. இந்த இடத்துல நம்ம எதுவும் எடுக்க போறதில்ல. அகைன் வந்து அப் ட்ரெண்ட். மார்க்கெட்ட ஃபில் பண்ணியிருக்கா? ஃபீல் பண்ணேன். ஃபில் பண்ணியிருக்கா இல்லையா? ம். ஆமா. ஆமா. எஸ்டர்டே பண்ணல. ப்ரீவியஸ் ம். என்ன பண்ணிருக்கேன். ம். மார்க்கெட் வந்து இன்னும் ஃபில் ஆகல. அத ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஓகே.
ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே 1 மினிட்ல நமக்கு இப்படி ஃபில் ஆகலன்னு சொல்றோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்ல நீங்க பார்த்திருந்தீங்க. நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 5 மினிட்ஸ்ல நீங்க மார்க்கெட் பார்த்திருந்தீங்கன்னா, 1 மினிட்ல அது வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்குமா? ஆயிருக்காதா? ஃபில் ஆயிருக்கும்ல? அந்த விக்ல. ஆயிருக்கு ப்ரோ. ஓகே, விக்ல ஓகே. ஆயிருக்கு. ஓகே. ஸோ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெசிஸ்டன்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிற போறப்போ, ஹையர் டைம் ஃப்ரேம பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்க போறோம்? ஒண்ணு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அண்ட் இந்த மாரி மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ண போறதில்ல. ஏன்னா, நமக்கு இதுல ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நார்மலா வந்து பையர்ஸ் வராங்க. அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு வீக்கான கேண்டில்ஸ் வருது. அ அகைன் அப் ட்ரெண்ட் போகுது. ஆனா, இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகுது. மார்க்கெட் அகைன் கீழ வருது. இது ஓகேவா? ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல்ல இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதே வந்து 5 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த மாரி போயிருக்கும். இத ஒத்துக்கிறீங்களா? ஆமா ப்ரோ. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் இந்த மாரி கிரியேட் ஆனதுக்கப்புறம், இவரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த இடத்துல இருக்காரு. இப்ப இந்த கன்சாலிடேஷன் ஏரியா இருக்குல்ல? இதோட வச்சுப்போம். கன்சாலிடேஷன் ஏரியான்னு. ஏன்னா, மார்க்கெட் போறாரு, எகைன் பட்டு இந்த மாரி வருது இல்லையா? ஸோ இத பிரேக் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? ஓகே. பிரேக் பண்ணியிருக்காரா? ம். ஓகே. ஓகே. ஸோ பிரேக் ஆமா ப்ரோ. பண்ணியிருக்கார். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. ஓகேவா? இதுல இது ஹையர், இது லோயர். இது தெரியும்ல உங்களுக்கு? இது ஹையர், இது லோயர் அப்படின்னு தெரியும்ல? சரியா? தெரியும் ப்ரோ. ஓகே. அப் ட்ரெண்ட் போறப்போ, ஹையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரா? லோயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரா? சும்மா சொல்லுங்க. லோயர் ப்ரோ. லோயர். லோவர். ஏன் அப்படின்னா, ம். இந்த அப் ட்ரெண்ட் போற அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டே சேஞ்ச் பண்ற இவங்க தான் ஸ்ட்ராங்கான பெர்சன்ஸ். சரியா? ஓகேங்களா? ஆம். சோ இவரு பையர் ஏன் மேல போறாருன்னா, இவரு வீக்கா இருக்காரு. இவர ஈஸியா உடைச்சிரலாம் இல்லையா? பையர ஈஸியா நம்ம உடைச்சிரலாம் இல்லையா? அப்போ இந்த ம். அக்ரெசிவான மூவ்மெண்ட் இப்ப இந்த லெவல் இருக்கு. இந்த லெவல்லயே இவரு உடைக்கிறார்ன்னா, இவரு வந்து மேல போறத விட கீழ போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா? புரிஞ்சுதா? இப்போ இப்போ ஆ. வந்து அப் ட்ரெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்படி அப் ட்ரெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் அப் ட்ரெண்ட்ல ஹையர் வந்து இந்த இடத்துல ஹையர் ஹைன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, லோ. இந்த ஹை, இந்த லோ அதுல லோ வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹை வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னா, ஹை உடைஞ்சா மேல போயிரும். போதுல்ல. அதே மாரி ஆ. லோயர் உடைஞ்சா கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆம். ஏன்? இங்க ஹையர விட சேஞ்ச் ஆஃப் லோயர் ட்ராக். தானே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஓகே. எஸ்எம்சி கான்செப்ட்க்குள்ள எல்லாம் போல. நம்ம வந்து பேசிக்கா எல்லாருக்கும் புரியிற மாரி ஒரு கான்செப்ட்க்குள்ள போறோம். புரியுதா? ஓகே. புரியுதா காய்ஸ்? ஓகே ப்ரோ. ஓகே. ம். ம். ஸோ, இப்போ பேசிக்கா ஒரு எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடா நம்ம வந்து பார்க்கணும். எஸ்எம்சி, ஐசிடி கான்செப்ட்லாம் பண்ணணும் அப்டின்லாம் கிடையாது. நார்மலா ஒரு ஜெனரலா ஒரு நாலெட்ஜ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஆனா, ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் வந்து எப்படி வந்து தன்னோட காச தக்க வச்சுக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஆமா. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அத? ப்ரோ ப்ரோ ஒரே ஒரு இது மட்டும். ம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறத விட மணி மேனேஜ்மெண்ட்ல ப்ரோ ப்ராஃபிட்டா இருப்பாங்க. சேம் அதுக்குள்ளயே வரும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்குள்ளேயே மணி மேனேஜ்மென்ட் வந்துரும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப் ட்ரெண்ட்ல வந்து யார் வீக்கா இருப்பா? ஹையர் வந்து வீக்கா இருப்பாரு. லோயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அப் ட்ரெண்ட் இல்லையா? அப் ட்ரெண்ட். ரெசிஸ்டன்ட் ஏரியா பார்த்தாச்சு. சாரி அப் ட்ரெண்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சாச்சு. இந்த லெவல நம்ம என்ன எடுத்தோம்? இதுல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம்னு ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்துட்டோமா? அது ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் பார்த்துட்டோமா? இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. அதே மாரி இந்த இடத்துலயும் ம். இங்க வந்து 5 செகண்ட்ல ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு கன்சல்டேஷன். இருக்கு இல்லையா? நடந்திருக்கா? ம். ஸோ நம்ம வந்து இத கரெக்ட்டா போட்டுக்கணும். கன்சல்டேஷன்ன்றது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நடந்திருக்கா? நடந்திருக்கா? எஸ் ப்ரோ. எப்படி எப்படி சொல்றேன்னு எப்படின்னு விளங்குதா? இது வந்து ப்ரீவியஸ் ஹை. அது இப்போ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னு வச்சுப்போம். இது ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். இது ரெசிஸ்டன்ட் ஜோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எகெயின் போயிட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ஃபுல்லா.
சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் மேல போயிட்டு அகைன் கீழ வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல வரப்போ இது சப்போர்ட்டா மாறும் இல்லையா? ஆமா. இதோட சப்போர்ட்டா மாறும் இல்லையா? ஆமா. ஓகே. இது சப்போர்ட்டா மாறுனால இது வந்து கன்சல்டேஷன் டூ பேஸா எடுத்துக்கலாம் நம்ம. புரியுதாப்பா? ஆ ஓகே. ஓகே. இப்போ கன்சல்டேஷன் டூ பேஸா எடுத்தா இது சப்போர்ட்டா மாறிடும் இல்லையா? ஸோ சப்போர்ட்டா பிரேக் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ரீடெஸ்ட் எடுத்தா இது என்னவா மாறும்? ரெசிஸ்டன்ட். இப்போ இந்த ரிஜெக்ஷனுக்கு காரணம் ரெசிஸ்டன்ட்டா இருக்கலாம். இல்லையா? ஓகே. ஓகே. கிளியர். சிம்பிளா எடுத்துக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இதெல்லாம் யோசிச்சு எல்லாம் குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே. இப்போ நமக்கு தெரியும். ஒரு அப் ட்ரெண்ட்ல பையர விட அதாவது ஹையர விட லோயர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மொமெண்டம். ஓகே. இந்த மொமெண்டம் இங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பையர் வந்திருக்காங்க மொமெண்டம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் லெவல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, செல்லர் வந்து குளோஸ் ஆக கூட இல்ல. ஆனா பையர் வந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு அக்ரெசிவா இருக்காங்க? பையர்ஸ். பையர்ஸ் அக்ரெசிவா இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த லெவல்ல இருந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட் வருது. இப்போ அடுத்து இந்த லெவல் நமக்கு கேண்டில் ரன் ஆயிட்டு இருக்கப்போ, இவர் வந்து பிரேக் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பையர்ஸ் ஏரியா இங்க இருக்காரு இல்லையா? ஆமா. அப்போ இவர் வந்து என்ன இருக்காரு? கேப் அப் ஓப்பன் ஆயிருக்காரு. கரெக்ட்டா? கேப் அப் ஓப்பன் ஆ. ஆயிருக்காரா? ஓகே. ஓகே. ஸோ கேப் ஆமா. அப் ஓப்பன் ஆகுனா, இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகுனா நமக்கு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? மார்க்கெட் கீழ போறதுக்கு வர பாசிபிலிட்டீஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா? ம். ஸோ இப்போ கேப் அப் சரி. ஓப்பன் ஆகுறப்போ, இந்த கேப் அப் ஓப்பன் ஆகுறப்போ, இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா ஆகல. சரியா? ஆகல. இந்த இடத்துல ம். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, பையர்லாம் ஓகே. இந்த இடத்துல பையர் வரல. இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த குயிக்கா ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்னா இவரு. இவர் யாரு? எக்ஸாஷன் கேண்டில் படிச்சிருக்கீங்களா? எக்ஸாஷன் கேண்டில். ஓகே. ஸோ எக்ஸாஷன் கேண்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இத குயிக்கா இந்த லெவல ரீச் பண்ணணும்ன்றதுக்காக வார பெரிய கேண்டில்ஸ் தான் இந்த எக்ஸாஷன் கேண்டில். இது புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. புரிஞ்சுச்சு. ஓகே. அப்போ இந்த இடத்துல இவர் வந்தாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. இது வந்து எக்ஸாஷன் கேப்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டெக்னிக்கலா நம்ம வேணாம். இது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாஷன் கேப்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த இடத்துல நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யார் இருக்கா? இது ஒரு சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த சப்போர்ட் இங்க தான் இருக்காங்க இல்லையா? ம். அடுத்த சப்போர்ட் இங்க தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு ரவுண்ட் நம்பர் எக்ட் ஆயிருக்கு. பாருங்க ரிவர்சல் ஆயிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? புரியுதா அது? ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல நாம டவுன் குடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத மீன் பண்றீங்க இந்த இடத்துல? எதனால நம்ம வந்து ஹையர் ஆப்ஷன் குடுத்துருக்கோம்? இவன் எக்ஸாஷன் கேண்டில் வந்திருக்கான். இவன் வந்து சப்போர்ட் ஏரியாவ தொடணும். ஆனா சின்ன கேப் இருக்கு. இவன் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் யூஸ் பண்ணிட்டான். பட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து சின்ன கேப் இருக்கு. அவன் இதையும் ஃபில் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரியும் அவன் என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கா? இங்க இருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் சப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் லெவல் வந்திருக்கு. அப்போ இவரையும் கனெக்ட் பண்ணி நான் வந்து இப்படி இழுக்கிறேன். சரியா? அப்போ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து கேண்டில் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்க. அத நம்ம டீப்பா படிக்கணும். இது வந்து சும்மா நம்ம இத எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு எடுக்கல. இது கேண்டில் சப்போர்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு சப்போர்ட்ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கோங்க. இத நீங்க படிக்கிறப்போ, டீப்பா படிக்கிறப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது என்ன சப்போர்ட்டா வரும்? எப்படி அதுல கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்ன்றது. சப்போர்ட்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. பிளஸ் நமக்கு என்ன நடந்திருக்கு? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்காக ஒருத்தர கிரியேட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன ஒரு பவர யூஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாரு இல்லையா இப்போ? ஃபில் பண்ண இவரு, நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல சப்போர்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணி, நம்ம இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆனா மார்ஜினலா குடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் குடுத்ததுக்கு ரீசன் சொல்லட்டுமா? ரீசன் சொல்லட்டுமா? என்னோட பவர்ஃபுல்லான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன். ஓகே. சரியா? எஸ்என்ஆர் ஓகே. கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுப்போம். 2வது என்ன யூஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறீங்க இந்த இடத்துல?
அப்படியே பாருங்க. இங்க யார் இருக்கான்னு. எங்கெல்பிங் ஒண்ணு இருக்கா? இங்க பாருங்க ஓ! எங்கெல்பிங் ஆ. ஒண்ணு இருக்கா இங்க? இந்த இடத்துல எங்கெல்பிங் இருக்கா? அப்ப எங்கெல்பிங்கிட்ட இந்த ஆ. லெவல் வந்து ரிஜெக்ஷனா வேலை செய்யுமா? ஓகே. 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 அப்போ எங்கெல்பிங்ன்னு வச்சுப்போமா? அது ஒரு லெவல் இல்லையா? இது ஒரு லெவல் ஆ. இல்லையா? ம். ஓ! ஓகே. இப்போ செல்லருக்கான பாசிபிலிட்டீஸ விட பையருக்கான பாசிபிலிட்டீஸ நம்ம அதிகப்படுத்தினா தான் அந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். கரெக்ட்டா? அப்போ ம். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பையர் வந்து செல்லர் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ம். ஆமா. அத ஒத்துக்கிறீங்களா? ஆமா. எஸ் ப்ரோ. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு எக்ஸாஷன் கேண்டில கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் லெவல ஃபில் பண்ணல. அந்த லெவல ஃபில் பண்ணணுன்றதுக்காக நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்துருச்சு. ஹேமர் கேண்டில் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு எங்கல்பிங்ல ஒரு ரிஜெக்ஷன் எடுத்தோனே தெரியும். நமக்கு மார்க்கெட் இந்த கேண்டிலுக்கு மேல தான் போப்போது. பிளஸ் இந்த இடத்துல அக்ரெசிவான பையர்ஸ் விட்டு ஜோன் ஒண்ணு இருக்கு அப்படின்றப்போ, பையர் ஜோனு, எங்கல்பிங் ரிஜெக்ஷனு அண்ட் எக்ஸாஷன் கேண்டில் ஃபில் பண்ணாத அந்த அந்த ஒரு விஷயம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜெக்ஷன் இதெல்லாம் வச்சு நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்க முடியும்ல இந்த இடத்துல. இப்போ நீங்க எஸ் ப்ரோ. ஈஸியா சொல்லிருவீங்க ப்ரோ. நீங்க எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? 1 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டோட என்னென்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தா அந்த இடத்துல நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும்னு தெரியணும். முன்னாடி செல்லர் ரூட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? செல்லர் எப்படி வேலை செய்றான் அப்படின்றது தெரியணும். கரெக்ட்டா? இப்போ இதிலருந்து நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, செல்லரும் பிரஷரா இருக்கான். பையரும் பிரஷரா இருக்கான். ரிஜெக்ஷனும் வருது. பிரஷரும் வருது. ஸோ ரிஜெக்ஷன், பிரஷர் 2ம் இருக்கப்போ, இது வந்து நியூட்ரல் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு சரியான ஒரு அவுட்புட் கிடைக்காது. கரெக்ட்டா? கரெக்ட்டா? நல்லா நல்லா கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பையர் வரான், அகைன் செல்லர் வரான், வீக்கா இருக்கான். அகைன் வரான். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழ வரான். ஸோ வந்து செல்லர் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா, இவன் வந்து அடுத்தடுத்த கேண்ட்ல வரல. இவன் எக்ஸாஷன் கேண்ட்ல வரான். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ரவுண்ட் நம்பர் இருக்கா? ரவுண்ட் நம்பர் இருக்கு. அது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரவுண்ட் நம்பர கூட இவன் ரெஸ்பெக்ட் பண்ணாம கீழ வரான். பட் இவன் என்ன பண்றான்? வந்தவன் இத பிரேக் பண்ணல. என்னது? சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணியிருக்கானா? இல்ல. இப்ப சப்போர்ட் பிரேக் ஜோன வந்து இந்த சப்போர்ட் ஜோன நீங்க பிரேக் பண்ணலன்னா, அதுலருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு? பையர் ஸ்ட்ராங்கா இருக்கான். பையர் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஓ கன்ஃபர்மேஷன். பிளஸ் வந்து இந்த ஓ மாரியான சப்போர்ட், எங்க ஹெல்பிங், இந்த சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் 1, 2, 3 பிளஸ் ரிஜெக்ஷன் இதெல்லாம் வச்சு நம்மளால பார்க்குறப்போ, நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? பையருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் எடுத்தோனே இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறீங்களா? எடுத்தோனே இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறீங்களா? ரிஜெக்ஷன் இல்ல. கன்ஃபர்மேஷன் ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன்ல நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். கரெக்ட்டா? ஆ ஆமா. ஓகே. ஸோ இவ்வளவு தான் இந்த ட்ரேடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ரொம்ப குழப்பிக்க வேண்டியலாம் இல்ல. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. ப்ரோ. புரிஞ்சுச்சு ப்ரோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாமா? ஒரு பண்ணுங்க. 5 இது பார்ப்போம். ரொம்ப ப்ரோ. கேளுங்க. ஆ பேர் சொல்லுங்க. இப்போ ப்ரோ அது வந்துட்டு என் பேர் சதீஷ்குமார் ப்ரோ. சொல்லுங்க சதீஷ். இப்போ வந்துட்டு அத கம்ப்ளீட் பண்ணிட்டான். அந்த செல்லர் ஜோன் வந்துட்டு அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு செல்லர் வந்துட்டாங்க. ம். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, பையர் வருவாங்களா ப்ரோ? இப்போ அத கம்ப்ளீட் பண்ணதுனால. இப்போ இதுல நம்ம என்னென்ன விஷயம் அனலைஸ் பண்ணோம்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப பாருங்க. இது ஒரு ரவுண்ட் நம்பரா? இது ஒரு லெவலா? எஸ் ப்ரோ. இது ஒரு லெவலா? ம். இது ஒரு லெவலா? ம். இதுல எந்த ரவுண்ட் நம்பர் நல்லா வேலை செஞ்சிருக்காரு? ஏ, பி, சி அப்படின்னா? பி வேலை ஏ ப்ரோ. செஞ்சிருக்கார்ல? ஏ ஓகே. ஆ. ஏயும் வேலை செஞ்சிருக்கு. பியும் வேலை செஞ்சிருக்கு. சி வேலை செய்யல. ஆமா ப்ரோ. சரியா? ம். சி வேலை செய்யலன்னா, இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சேஞ்சஸே எதிர்பார்க்க முடியாது. ஆனா, அதுக்கு பதிலா இந்த ஓகே. இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, சரிங்களா? சப்போர்ட் ம். வேலை செஞ்சிருக்காரு. எங்கெல்பிங் வேலை செஞ்சிருக்கு. சப்போர்ட் வேலை செஞ்சிருக்கு. இது ஆமா 2ம் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொமெண்டம் லாஸ். ஏன் எஸ் ப்ரோ. இன்னும் வந்து இங்க வந்து ஃபில் ஆகல. அந்த ஃபில் ஆகுற இடத்துல ஆ. கரெக்ட்டா குளோஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எங்கெல்பிங்ல இருக்க ரிஜெக்ஷன கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றது. இப்ப நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இந்த இடத்துல? ஒரு சப்போர்ட் இந்த மாரி எங்கெல்பிங்ல வர இந்த ரிஜெக்ஷன் ஜோன் கூட நமக்கு ஒரு ட்ரேட் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உங்களால ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது. ஓகேவா? எஸ் ப்ரோ. ஓகே பிளஸ் ப்ரோ. ஓகே. இந்த இடத்துல செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, நம்ம இந்த இடத்துல ஆப்போசிட் ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி வந்து இது என்னது? இது ஒரு சப்போர்ட் ஜோன். எஸ் ப்ரோ. ஓகே.
ஓகே. இவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல வந்து எக்ஸர்ஷன் கேண்டில கிரியேட் பண்ணிட்டான். பட் இந்த லெவல் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இத கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து வந்து பையர கொண்டு வர விருப்பப்படுவான் இல்லையா? இந்த லெவல்ல. அதான் ஏன்னா ப்ரோ. ஆல்ரெடி 1, 2, 3 ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல ஓகே. வந்து நெக்ஸ்ட் வந்து இதத்தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஓகே, என்ன ஓகே வேணாலும் ப்ரோ. நடக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டான். இது வந்து ஒரு மொமெண்டம் இல்ல. ஆனா இதனால நெக்ஸ்ட் வந்து செல்லர் போற கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல தான் நம்ம நெறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. அதான். நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரேக். மார்க்கெட் எப்படி போகுது? ம். என்ன நடக்குது? அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க. அந்த டைம குடுங்க ஓகே. மார்க்கெட்டுக்கு. ம். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளியரா? நெக்ஸ்ட் போவோமா? ஓகே ப்ரோ. ஓகே போலாம் ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல சொல்லுங்க. என்ன பண்ண போறோம்? பேசலாம். பேசுங்க. என்ன ட்ரெண்டுன்னு பார்க்குறோம். ம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் போடுவோமா? ரெசிஸ்டன்ட் போடுவோமா? ம். ம். இப்படி போடுவோமா? இது சரியா நான் போட்டது சரியா? போட்டது சரியா? சொல்லுங்க காய்ஸ். உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் ட்ரெண்ட் லைன் ஓகே போட்டது ப்ரோ. சரி. ஓகே. இப்போ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப மார்க்கெட்ல 2 விதமான மார்க்கெட் இருக்கு. குழம்பிக்க கூடாது. இது வந்து இந்த இடத்துல ஒரு ஹை, இந்த இடத்துல ஒரு லோ, இங்க ஒரு ஹை, இப்படி ஒரு லோ, இப்படி ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? கரெக்ட்டா? ஆனா, சில மார்க்கெட் பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு ஒரு ஜோனுக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். நாம இதுக்குள்ள குட்டி, குட்டி லெவல்ஸ் பெரிய லெவலா போயிட்டே இருக்கு. இப்படி, இப்படி போயிட்டு இருக்கும். இத நம்ம நியூ ஹை, நியூ லோன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா இது கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கும், இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கா? எஸ் ப்ரோ. ஓகே. இதுல ஆ. வந்து இந்த லோஸ், ஹை வந்து கரெக்ட்டா இருக்காது. அதனால நம்ம இதுல நம்ம போய் மெனக்கெடக்கூடாது. இப்படி வந்து மார்க்கெட்ட ஸ்கிப் பண்ணுங்க. இத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? ஓகே. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிருவோம். இப்போ வந்து ஒரு நியூ ஹை, நியூ லோ வந்து கான்செப்ட் வந்து இதுல கரெக்ட்டா வந்திருக்கா? ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த நியூ ஹை கான்செப்ட்ல எப்படி எப்படி ஆக்ட் ஆகுவான்னா, ஒண்ணு பிரேக் பண்ணும். இப்படி பிரேக் பண்ணிட்டான்னா, இவன் எகைன் கீழ வருவான். எகைன் பிரேக் பண்ணிட்டான்னா, இந்த லெவல்ல எகைன் பாதி வந்துட்டு இப்படி போகும். இது நார்மலா பார்க்கிறது தானே? இந்த லெவல ரெஸ்பெக்ட் பண்ணி போறது. இப்படி ஆமா. வர ஆமா வாய்ப்பு ப்ரோ. இருக்கு. அப்படி இல்லன்னு சொன்னா, இப்படி வந்துட்டு எகைன் வந்துட்டு இந்த லெவல்ல பாதி வந்து இந்த லெவல் இருக்குல்ல, இந்த கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்ல பாதி வரைக்கும் வந்துட்டு மேல போவாரு. எகைன் இந்த கேப்ல ஓ! பாதி வரைக்கும் வந்துட்டு கேப்ல போவாரு. இப்படி ஒரு இதுலயும் வேலை செய்யும் மார்க்கெட். ஸோ 2க்கும் கன்ஃப்யூஷன்ஸ் ம ம இதாகிரக்கூடாது. ஸோ அது நம்ம என்னன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த நியூ ஹை, நியூ லோவில் நெறைய விஷயங்கள் நீங்க பார்க்க இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு ஓகே. தெரியும் ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா யாரு வீக்கா இருப்பா? யாரு லோவா இருப்பா? யாரு ஸ்ட்ராங்கா இருப்பா? செல்லர்ஸ் வீக்கா இருப்பாங்க. பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே. என்னன்னு என்ன புரியல. ஹையர் செல்லர் ஹையர் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இருப்பா. பையர்ஸ் வீக்கா இருப்பாங்க. இல்ல. ஹையர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஹையர் தான் வீக்கா இருப்பாங்க. இல்ல ப்ரோ லோயர் வந்து கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. இருப்பாங்க. புரியுதா? ஹையர் வீக்கா இருப்பாங்க. லோயர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுதான் நான் ஓகே. சொன்னேன். புரியுதா? கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாத. ம். இதுல வந்து இதெல்லாம் வேணாம். இப்ப அப் ட்ரெண்ட் போகுது. எகைன் வந்து டவுன் ட்ரெண்ட்னா, இந்த அக்ரெசிவான அப் ட்ரெண்டையே உடைக்கிறான்னா, செல்லர் வந்து அந்த இந்த லோயர் வந்து இங்க வார லோயர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஓகே. கான்செப்ட்ல இதத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். செல்லரா, பையரா அப்படின்னு யோசிக்கிறத விட, ஹையர விட ஓகே ப்ரோ. லோயர் இப்போ ஹையர் ஏன் உடைச்சுட்டு போறான்? வீக்கா இருக்கனால உடைச்சுட்டு போறான். ம். ஆனா செல்லர் உடைக்கிறானா? இல்ல. செல்லர் வந்து என்ன பண்றான்? மார்க்கெட்ட சேஞ்ச் பண்றான். சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றான். அக்ரெசிவா நமக்கு ஓகே. தெரியும் மேல தான் போகணும். அப் ட்ரெண்ட் தான் போகுது. ஆனாலும் இந்த சேஞ்ச் பண்ற இதுல லோயர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான்றத காட்டுறாங்க. புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட்ல. இப்ப அப் ட்ரெண்ட் ஒரு மார்க்கெட் போகுதுன்னா, ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் போகுது. ஆனா வந்து ஈஸியா வந்து பையர்ஸ உடைக்கிறான். அப் ட்ரெண்ட் அது ஹையர் வந்து உடைச்சுட்டு போகுது ஈஸியா. ஹையர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? வீக்கா இருக்கு இல்லையா? அதனால ஈஸியா உடைக்கிறான். ஒரு கட்டத்துல இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல ஓகே ஒரு கன்சல்டேஷன் கிரியேட் ஆகும். ஆகியிருக்கா? ஆ. ஆகியிருக்கா? ஆமா ப்ரோ. ஆமா. ஓகே. இப்போ இதுல எங்க நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. இப்படி வந்திருக்கு. இந்த கன்சல்டேஷன் எப்போ பிரேக் ஆகுதோ, அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ள நமக்கு தெரியாது. ஸோ இந்த கன்சல்டேஷன்னு வந்தாலோ, சைட்வேஸ்ன்னு வந்தாலோ, இந்த மாரி கிரியேட் ஆயிருந்தா, ரெசிஸ்டன்ட்ல இந்த மாரி கிரியேட் ஆனா, நம்ம அத அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே சார். புரிஞ்சுச்சு. ஓகே. ஓகே ப்ரோ. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? சும்மா புரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. கரெக்ட்டா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? கிளியரா? ஓகே. கிளியர். ஓகே. ஸோ நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஏரியா அப்படின்னு. கரெக்ட்டா? ம். ம். ஓகே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் ஏரியா பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. எகெயின் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போ சும்மா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வாங்களேன். இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட். எகெயின் பிரேக் ஆயிடுச்சு. இங்க ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. என்ன நடக்கும்? கீழ போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? பொதுவா நீங்க அப் ட்ரெண்ட்ல ம். யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இது இன்னும் நமக்கு இது நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கு இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நெறைய கன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். என்னது? ரவுண்ட் நம்பர் போடலாமா? ரவுண்ட் நம்பர் போட்டுக்கலாமா? ரவுண்ட் ரவுண்ட் நம்பர் இருக்கான்னு பார்க்கலாமா? அதே மாரி ம். ஐ டைம் ஃப்ரேம்ல வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா? 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா? எஸ். ஓகே. எடுத்துக்கலாமா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து எஸ்என்ஆர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாமா? இந்த எடுத்துக்கலாம். 3 கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? பிளஸ் எஸ் ப்ரோ. கன்சல்டேஷன் வந்துருச்சா? கன்சல்டேஷன் என்னது? கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆச்சா? ம். ஸோ பிரேக் அவுட் Break. எடுத்துக்கலாமா? ம். எடுத்துக்கலாமா? பிரேக் அவுட் ஆயிடுச்சா? பிளஸ் வந்து சப்போர்ட் அண்ட் அதான். ரெசிஸ்டன்ட் வந்து பேசிக்கான ரூல். எகெயின் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்து கீழ வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வேலை செய்யாம போறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? இது வேலை செய்யாம போறதுக்கும் நமக்கு நெறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஆனா இது நம்ம வேலை செய்யணும்னா, இந்த மாரியான கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா நமக்கு இருந்துச்சுன்னா, இது ஒரு நல்ல ட்ரேட் அப்படின்னு சொல்ல வரேன். இது புரியுதா? ஸோ எஸ் ப்ரோ. நமக்கு இப்போ உங்களுக்கு கிளியராவே புரிஞ்சிருக்கும் ஏன் டவுன் ட்ரெண்ட் எடுத்திருக்கோம்னு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஈச் கேண்டில் இப்போ வந்து பையர் ஒருத்தன் போயிருக்கான், அக்ரெசிவா போயிருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, செல்லர் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் அவன் சொல்லுவானான்னு தெரியல. சில பேர் நான் சொல்லி கண்டுருக்கேன். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் சொல்லுவாங்களான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ல போயிட்டு இருக்கா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் மூவ் இங்க இருக்கா? இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கா? அப்படின்னா ஈச் கேண்டில் பார்க்கிறப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் வந்துரும். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு கேண்டிலும் நீங்க ம். பார்க்கிறப்போ, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரக்சர் பேஸ்ல சொல்றேன். இப்போ பையர் வந்திருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் லெவல்ல நெறைய கன்ஃபர்மேஷன் இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் லெவல் இங்க வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப் ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும், இந்த மாரியான நியூ ஹை, நியூ லோல யாரு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு? லோயர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் வந்து இவர் பிரேக் பண்ணார்னா, ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப புரியுதா? இப்ப புரியுது. இப்ப இதே ஃபார்முலா புரியுது. தான் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்ட் மாறக்குள்ள வரும். இது அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் மாறுறது ஒரு சினாரியோ. ஓகே. ம். ஓகேங்களா? இது ஓகேவா இருக்கா? புரியுதா உங்களுக்கு? புரியுது. சரி. ஓகே. ஸோ ஒவ்வொரு ட்ரேடும் வந்து இது மட்டும் தான் கன்ஃபர்மேஷனா வச்சு எடுத்தேன்றது இல்ல. நெறைய கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்திருப்பேன். நான் ஸ்கிரீன்ஷாட்ட கிராப் பண்ணி போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த விஷயம் உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார் புரிஞ்சுச்சு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து போறேன். பிரச்சனை இல்லையே? ஓகே. போலாம். ஓகே. இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. யாரு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறா அப்டின்னா, ஓகே தினேஷ் சொல்லிட்டீங்க இல்லையா? தீனதயாளன் கேக்குதா தீனதயாளன்? கேக்குது சார். சொல்லுங்க தீனதயாளன். என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? இப்போ ப்ரீவியஸா பார்க்கும்போது மார்க்கெட் அப்ல போயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்பு. ஓகே. ம். அப்படிங்க. ம். அந்த இடத்துல கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கன்சல்டேஷன். மார்க் பண்ணிடுறேன். ஓகே தானே தியானா? ஓகே. இன்னைக்கு ஓகே தானே? ம். ஓகே. அடுத்து. அதுக்கப்புறம் அந்த இன்வெர்டட் ஹேமர் வந்து பிரேக் மேல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்ட்ராங்கா இல்ல அது. சரி. ஓகே. இப்போ இந்த இந்த இன்வெர்டட் ஹேமர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லன்றீங்க. ஏன்னால ஸ்ட்ராங்கா இல்ல? மேல ரிஜெக்ஷன் இருக்கு. ஓகே. மேல ரிஜெக்ஷன் இருந்தா தான் இன்வெர்டட் ஹேமர். ஆனா கீழயும் ரிஜெக்ஷன் இருக்கே. கீழ ஒரு பிரஷர் இருக்கு. இதுதானே இன்வெர்டட் ஹேமர். இதுதானே இன்வெர்டட் ஹேமர்.
ஓ ஓகே. ஓகே. அப்ப இப்படி வந்தாலும் இன்வெர்டட் ஹேமர் தான். பட் என்னது கொஞ்சம் வீக்கான இன்வெர்டட் ஹேமர். ஓகே. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கரெக்ட்டான லெவல்ஸ் வரைஞ்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே. இது ஓகேவா உங்களுக்கு? வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல லெவல்ஸ் வரைஞ்சிருக்கேன். ரெசிஸ்டர் கரெக்ட்டா? அண்ட் அப் ட்ரெண்ட். இது ஒரு அப் ட்ரெண்ட். இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். சொல்லுங்க அடுத்து என்ன பண்ண போறோம்? ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம்? அந்த லெவல் அந்த கேண்டில் வந்து ஃபுல்லா பிரேக் ஆகல அந்த ரெசிஸ்டன்ஸ். ம். ஓகே. இப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நான் சொல்றேன். இப்போ நமக்கு இது ஒரு ஜோனா கிரியேட் ஆச்சு இல்லையா? கன்சல்டேஷன் ஏரியா. இது ம். ஓகே தானே? ஓகே. ஓகே. இப்போ ஒரு மார்க்கெட்ல இங்க இருந்து அடுத்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னா, இவ்வளவு தூரம் போறாரு. பிளஸ் இங்க இருந்து ரிஜெக்ஷன் இருக்காரு அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சுவத்த போயிட்டு அடிச்சிருச்சு. எகைன் போய் டச் பண்றான். எகைன் அவனால முடியல. எகைன் போயிட்டு இந்த இடத்துல உடைச்சிட்டு ஓட்ட போட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சுவர் வீக் ஆயிரும்ல. அப்ப இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக எகைன் மார்க்கெட் வந்துட்டு, பிளஸ் அதே ஒரு லெவல்ல கரெக்ட்டா ரிஜெக்ஷனோட முடிஞ்சுட்டான். இந்த இன்வெர்டட் ஓகே. ஹேமர். இப்ப இன்வெர்டட் ஹேமருக்கான லெவல நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல இது ஒரு ஜோன் தானே? இது ஒரு ஜோன் தானே? கரெக்ட் தானே? ஆ. எஸ். ஜோன் கரெக்ட் தானே? ஸோ இவன் என்ன பண்றான்னா, இது ஒரு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மேல ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சுப்போம். ஓகே. ஓகே. கரெக்ட்டா எந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கான்? இந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கான். இப்ப நான் வந்து அதையும் வரைஞ்சு காட்டுறேன். பாருங்க கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து பையர் வந்து குளோஸ் ஆயிருக்கான். ஓகே. பையர் வந்து குளோஸ் ஆயிரான். இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்ப்போம். இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட் அப்படின்னா, செல்லர் டு க்ளோசிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்? கீழ. சப்போர்ட்டா மேல. இருக்கும். ஓகே. ம். பையர் டு க்ளோசிங் பாயிண்ட் எதுவா இருக்கும்? மேல. எதுவா இருக்கும்? ரெசிஸ்டன்ட்டா ரெசிஸ்டன்ஸ். இருக்கும். ஓகே. பேசிக். ஓகேவா? ஓகே. ஓகே. அந்த தியரி படி நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்ப்போம். இது ரெசிஸ்டன்ட்டா? இவர் க்ளோஸ் ஆயிட்டாரா கரெக்ட்டா? இவர் ரிஜெக்ஷன் வச்சுட்டாரா? ஓகேவா? ஆனா, இன்னும் ஒரு ஓகே ப்ரோ. கேப்ப ஃபில் பண்ணல. இவர் கேப்ப ஃபில் பண்ணல இல்லையா? அப்ப கேப்ப ஃபில் பண்ணல. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரேக் அவுட்ல இப்படி ஒரு கேப், அதாவது பிரேக் அவுட்ன்ற அப்படின்றத சொல்றேன் உங்களுக்கு. ஈஸியா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஒரு லெவல்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கேண்டில், ஒரு பையர் வந்து என்ன பண்றாரு? இந்த இடத்துல வந்து இப்படி பிரேக் பண்ணிட்டார். இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ போக வாய்ப்பு இருக்கு. இது ஓகேவா? ஆனா ஓகே ப்ரோ. ஓகே. இப்படி ஒருத்தர் கிரியேட் பண்ணிட்டு, ஓகே. கேண்டில் சரியா முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் யார் வரப்போறா? செல்லர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஓகேவா? ஆனா, ஓகே. இப்ப பாருங்க. இப்படி வந்திருக்காரு. இப்படி வந்திருக்காருன்னா, கேப்பும் இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? பிரேக்கும் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ ம். பாசிபிலிட்டீஸ் பையர் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ நல்லா பாருங்க. இவர் வந்து கரெக்ட்டா கேண்டில குளோஸ் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. கேண்டில குளோஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டில குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க ஓகே. கேப் பிளஸ் என்னது பிரேக் இருக்கு. நியூ ஹை ஒண்ணு ஓகே. ஓப்பன் ஆயிருக்கு. நியூ ஹைனா ம். என்னது? மேல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த லெவல்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர் கிரியேட் பண்ணியிருக்காரு. பிளஸ் ரிஜெக்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு அன்ஈவனான ஒரு 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 டைம். புரியுதா? நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்தனால தான், நான் வந்து அடுத்து வந்து இங்க என்ட்ரி எடுக்கல. ஓகே. இங்க என்ட்ரி எடுக்கல. நான் என்ட்ரி எங்க எடுத்திருக்கேன்? கொஞ்சம் மார்ஜினலா மேல எடுத்திருக்கேன், கீழ எடுத்திருக்கேன். பட் இதுல நாம பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன? மல்டிபிள் ட்ரேட் எடுத்திருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஓகே. இந்த ட்ரேட் நம்ம அனலைஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சதா? புரிஞ்சுச்சு. ஓகே. இது ஒரு கன்சல்டேஷன் ஏரியா. கேப்புக்கு ஏத்த மாரி வேலை செஞ்சிருக்காரு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது கன்சல்டேஷன் ஏரியா அப்படின்றப்போ, இதுல நெறைய செல்லர்ஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. ஓகே. இது மார்க்கெட் அப்ப என்ன பண்ணுவாரு? ஒண்ணு கன்சல்டேஷன் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா கீழ போக வாய்ப்பு இருக்கு. அது நமக்கு பிரச்சனை இல்ல. நாம இந்த இடத்துல கரெக்ட்டா அனலைஸ் பண்ற மாரி தான் முக்கியம். இப்போ இதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படும் முன்னாடி.
மார்க்கெட் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தேவைப்படுமா? படாதா? சொல்லுங்க. வேணும் ப்ரோ கண்டிப்பா. ஓகே. தேவைப்படும்ல? ஓகே. இவ்வளோதான் கைஸ் இதில இருக்க விஷயம். ஸோ நம்ம என்னென்ன விஷயம் பார்த்தோம்? ஒரு ரிவர்சலுக்கான என்னென்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு கன்சல்டேஷன் எவ்வளோ ரொம்ப முக்கியம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸர்ஷன் கேண்டில் எப்படி வேலை செய்யுது? ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் ரிவர்சல் அண்ட் டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் எப்படி வேலை செய்யுது? அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாரி எதுக்காக நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இது எல்லாம் தெரிஞ்சாலுமே நாம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணோம். என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணோம்? இந்த ட்ரேட் வந்து ஐடிஎம் வந்ததுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த 3 ட்ரேடும். சொல்லுங்க. என்னத்த நம்ம ஃபாலோ பொறுமையா பண்ணோம்? வெயிட். ரூல்ஸ ஃபாலோ பண்ணோம் இல்லையா? எஸ் ப்ரோ. ஆமா. ஸோ இந்த 3 ட்ரேட்ல என்ன கத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க. மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணும், ம். எப்படி எந்த ட்ரெண்ட்ல இருக்காங்க, ம். கன்சல்டேஷன் இருந்தால் பிரேக் அவுட் ஆனால் அங்கே என்ன பண்ணி யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ம். அப்படி அனலைஸ் பண்ணுறது கற்றுட்டாச்சு. ஓகே. தினேஷ்? மார்க்கெட் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா என்னன்னு பாக்குறது, ட்ரெண்ட் லைன் வரையணும், ம். கன்சல்டேஷன் பாக்குறது, ம். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எங்க ஆகுது, சப்போர்ட் எங்க எடுக்குது என்னன்னு பார்க்கணும். ம். கன்ஃபர்மேஷன் நல்லா கிடைச்சாதான் ட்ரேட் எடுக்கணும். ம். சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இதுலயே வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரூல்ஸ நம்ம பிரேக் பண்ணல. ரூல்ஸ ஃபாலோ பண்றோம். அண்ட் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல ரன் பண்ணுது? மார்க்கெட்டோட நிலைமை என்ன மாரின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாரி நம்ம யோசிச்சு பண்றப்போ தான், மார்க்கெட் வந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு சரியான ஒரு மார்க்கெட்டான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது ஓகேவா? ஓகே ப்ரோ. ஏதாவது நமக்கு வந்து இந்த இந்த 1/2 அன் ஹவர், இந்த 1 ஹவர்ல வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஆமாம். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நாம எப்பயுமே ரூல்ஸ பிரேக் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ரூல். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்டா எடுத்து வச்சுக்கணும். 2வது மார்க்கெட்ல நெறைய கன்ஃபர்மேஷன்ஸ உருவாக்குங்க. அந்த கன்ஃபர்மேஷன நீங்க சரியா வந்து எடுத்துக்கிறீங்களா? சரியா நாலேட்ஜபிளா எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? உங்க கன்ஃபர்மேஷன்ஸ் சரியானதா இருந்தா மட்டும் தான் அந்த அந்த இடத்துல சரியான ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பையர் அண்ட் செல்லர் டூ மூவ் எப்படி இருக்குன்றத பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இத அனலைஸ் பண்ணணும்னா, நெறைய நீங்க வீடியோஸ் பார்ப்பீங்க. அதுல எல்லா ட்ரேடும் எப்படி எடுத்திருக்காங்க, எத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு ஒரு 100 ஸ்கிரீன்ஷாட்ட பெக் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்ப நான் உங்களுக்கு 3 ஸ்கிரீன்ஷாட் தானே காட்டுனேன். ஸோ அதே மாரி நெறைய என்ட்ரி பாயிண்ட்ஸ நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கேன். சாரி பை ஆப்ஷன் எடுத்திருக்கேன். கரெக்ட்டா? அதே தான். இந்த மாரி ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. பிளஸ் வந்து இந்த செல்லர் வந்து இந்த சப்போர்ட்ட வந்து என்ன பண்றாங்க, ஃபில் பண்றாங்க. ஃபில் பண்ணதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாம இந்த ரிஜெக்ஷன் வரணும் அப்படின்னு வரணுமா? இந்த இடத்துல சும்மா இந்த ரிஜெக்ஷன் வருமா? இந்த கேண்டில்ல இருக்க ரிஜெக்ஷன் சும்மா வருமா? அப்போ இந்த கேண்டில்ல இருக்க ரிஜெக்ஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டெப்த்தான அனலைசிஸ்லாம் இருக்கு. இதுல என்ன ரீசன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம். இப்போ கடகடன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட். பை. ஏன்? ஏன் இந்த இடத்துல பை எடுத்திருக்கோம்? சிம்பிளா சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு அந்த விளங்குற இடத்துல இருந்து உங்களுக்கு விளங்குற மாரியே சொல்றேன். இப்ப பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கா? ஓகே ப்ரோ. இப்போ ஈஸியா. ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பையர் இருக்காங்க. அகைன் வந்து நெக்ஸ்ட் செல்லர் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பையர் இருக்காங்கன்னு நம்ம பை போயிருக்கலாம். பட் மார்ஜினல் போயிருக்கலாம்ல. ஸ்ட்ராங்கா இருக்காங்க பையர். இந்த இதுலயே நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. ஏன்? இப்போ 100 பேர் இருக்கான்னா, இப்போ 100 பேத்துக்கும் இது விஷயம் தெரியும் இல்லையா? அந்த இடத்துல நெக்ஸ்ட் பை போலாம் அப்படின்னு. நாம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னா, இதுவே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். ஹேமர் இருக்கு. கன்டினியூஷன் தானே ஆகும். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. கன்டினியூஷன் தானே ஆகும். ம்? கேட்கல. ஹேமர்ல எடுத்துக்கலாம். ஆனா நான் நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்திருக்குல்ல அதுக்குள்ள.
எல்லா இந்த எ- ரிஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ ஏன்னா மேல. ஆமா ஆமா எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓ ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணி எடுத்தீங்களா ப்ரோ? அதான் சொல்றேன், எல்லாம் இந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ண முடியாது. ஸோ அதனால சொல்றேன். இப்போ இது ஒரு கன்சல்டேஷன் ஏரியா. நமக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல பையர் அக்ரெசிவா இருக்கான், ரெசிஸ்டன்ட் மேல இருக்காங்க, செல்லர் வந்திருக்காங்க. ஓகே. அப்படின்னா செல்லர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கு, ஓகே, ஒரு ஐடியா. ம். ஆனா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப இந்த இடத்த வந்து ஜோனை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல 50% எடுக்க போல. ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் வேணும்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஆமா ப்ரோ. ஆனா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஸோ 50% மேலனா பையருக்கான வாய்ப்பு இருக்கு. எகெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில் இந்த லோ வந்து இந்த லோ பிரேக் பண்ணல. ம். அது ஒரு ரூல். நியூ ஹை நியூ லோல இன்னொரு ரூல், நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், ஃபயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ட்ரேட் முடிஞ்சிருக்கீங்க. புரியுதா? ஸோ ஓகே ப்ரோ. மார்க்கெட்டு ஃப்ளோ எப்படி வேலை செய்யுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.